இப்போ என்ன ஆயிடுச்சு? வேற என்னங்க நடக்கணும்? தாலி கட்டி முழுசா 30 நாள் கூட ஆகல. அந்த பொண்டாட்டியை தள்ளி வச்சுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் எங்க அண்ணன். இத பாருங்க, நீங்க எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா உங்க சொந்த அக்கா புருஷனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இதுல என்னங்க நியாயம் இருக்கு? நியாயம் அநியாயம் எல்லாம் பார்த்தா வாழ்க்கையே இல்ல சார். இவ்வளவு தூரம் பேசுற நீங்க உங்க அண்ணனுக்கு புத்திமதி சொல்லி எங்க அக்கா கூட வாழ சொல்லலாமே, அதையே நீங்க செய்யல. உங்க பக்கம் நியாயம் இல்லையே. கணக்கு வழக்கு இல்லாம பொய்ய சொல்லி ஏமாத்திருக்கீங்க எங்க அண்ணனை. இன்னைக்கு எந்த நியாயத்தை நான் போய் சொல்லி எங்க அண்ணன் மனசை மாத்துவேன்? பாத்தீங்களா, நம்ம எல்லாருமே இப்படி சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம். நடக்காத விஷயத்த பேசி எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணணும்? நான் இன்னும் நிறைய பேருக்கு இன்விடேஷன்ஸ் கொடுக்கணும் சார். இன்விடேஷன் கொடுக்க போறீங்களா? கொடுங்க. ஆனா அந்த கல்யாணம் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் மட்டும் என்ன நடக்கும் நான் சொல்றேன், நடக்காதுன்னு தான் சொல்றேன். நடக்காத கல்யாணத்துக்கு தான் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? எனக்காவது புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்ககிட்ட சொல்லாம என் திட்டத்தை நிறைவேற்றவே முடியாதுங்க. இன்ஃபேக்ட் உங்களை பார்த்த உடனே தான் எனக்கு தைரியமே வந்துச்சு.